ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா கிராண்ட்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாட்டி ஸ்டைல் வெந்தய குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 8 வரமிளகாய், ஒரு கட்டி பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 வெண்டைக்காய், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 லெமன் சைஸ் புளி, ஒரு கட்டி பெருங்காயம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிப்போம். வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரோஸ்ட் ஆனதும் அதில் 2 பத்த தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகும் போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதும் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எனக்கு தேவை வெண்டைக்காய். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அது காயை எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதில் எனக்கு தேவை 1 ஸ்பூன் கல்லுப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதித்ததும் பச்சை வாசனை போக அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. அது ஊற்றி கொதித்ததும் இறக்கி விட்டுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயோ தாளிதம் கரண்டியோ எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, துவரம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் கொட்டி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி. இதே மாதிரி அடுத்த ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் உஷா கிராண்ட்மாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணணுன்னா Gautam28ன்னு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆல். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்.